ஈரான் இஸ்ரேல் போர் பதற்றம் காரணமாக நாடு முழுவதும் கேஸ் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்கள் மீண்டும் மண் அடுப்பில் சமைக்கும் பழக்கத்திற்கு திரும்பியுள்ளனர். விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்கில் நிகழும் போர் பதற்றத்தின் தாக்கம் இப்போது மக்களின் சமையல் கட்டில் வந்து நிற்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்தி வரும் போரின் காரணமாக நாடு முழுவதும் எரிவாயு விநியோகத்தில் பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை காரணமாக பல இடங்களில் வணிக கேஸ் சிலிண்டர்கள் கிடைக்காததால் ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்கள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டு வருகின்றன. சில இடங்களில் ஹோட்டல்கள் தற்காலிகமாக மூடப்படும் நிலையும் உருவாகியுள்ளது. மற்றொரு பக்கம் வீடுகளுக்கான சமையல் கேஸ் சிலிண்டர்களும் கிடைக்காமல் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்த சிக்கல் திருவள்ளூர் மாவட்டத்தில் அதிகமாக உணரப்படுகிறது. கேஸ் கிடைக்காததால் பல வீடுகளில் சமைப்பதே கடினமாகிவிட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பழைய காலத்தை நினைவுபடுத்தும் ஒரு மாற்றம் மீண்டும் மக்களின் வாழ்க்கையில் திரும்பியுள்ளது. ஆம், மீண்டும் சமையலறைகளில் மண் அடுப்புகள் உயிர் பெற்றிருக்கிறது. திருவள்ளூரில் கைவசம் இருந்த மண் அடுப்புகள் அனைத்தும் குறுகிய காலத்திலேயே விற்று தீர்ந்து விட்டதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக திருவள்ளூருக்கு அருகில் உள்ள மேலானூர் பகுதியில் மண் அடுப்பு தயாரிக்கும் தொழில் தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முன்பு குறைந்து போன இந்த தொழில் கேஸ் தட்டுப்பாடு காரணமாக மீண்டும் வேகமெடுத்து வருகிறது என தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இது சிலிண்டர் பற்றாக்குறைன்றதுனால கொஞ்சம் ஒரு 2-3 ஆர்டர் எக்ஸ்ட்ராவே வர ஆரம்பிக்குது. மற்றபடிலாம் அந்த அளவுக்கு வரத்துக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. இங்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான், ஆனால் டைம் போயிடும். அடுப்பு நிற்காது. ஆர்டர் அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு 2 ஆர்டர், ஒரு ஆர்டர் அந்த மாதிரி தான் வரும். சீசனுக்கு இப்போ தான் சிலிண்டர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமே தான் ஒரு 2 ஆர்டர் இந்த மாதிரி வந்திருக்கு. இனிமே தான் எப்படின்றது நம்மளுக்கு தெரியும். திருவள்ளூர் மட்டுமல்லாமல் சென்னை, காஞ்சிபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்தும் மண் அடுப்புகளுக்கு அதிக அளவில் ஆர்டர்கள் வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சென்னை, ஸ்ரீபெரும்புதூர் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கும் இங்கிருந்து மண் அடுப்புகள் அனுப்பப்பட்டு வருகின்றன. இப்போ இந்த அடுப்புங்க அந்த சீசனுக்கு சிலிண்டருங்கெல்லாம் கட்டுப்பாடாகுது. அந்த சிலிண்டருங்க இப்போ ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி அடுப்பு வேணும்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒரு 100 அடுப்பு, 200 அடுப்பு, 50 அடுப்பு அது மாதிரி ஆர்டர் பண்ணுறாங்க. திருவள்ளூர்லேருந்து வருவாங்க, மணவாள் நகர் வருவாங்க, ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வருவாங்க. அவங்க வந்தாங்கனாக்கா நாங்கள் போட்டு கொடுப்போம். போட்டு கொடுத்து எங்களுக்குன்னா ஒரு 60 ரூபாய் 70 ரூபாய் தான் எடுப்பாங்க அடுப்பு. அவள் தான் எங்களுக்கு வருமானம். அவங்க எடுத்துன்னு போய் விற்றுப்பாங்க. நாங்கள் வீட்டிலேருந்து செஞ்சு மொத்தமாக கொடுப்போம். மண்ணெல்லாம் வந்து நாங்கள் தலைமையில் தான் எடுத்துன்னு வரோம். போய் ஓட்டின்னு வரத்துக்கு எங்களுக்கு அவ்வளோ வண்டி சாத்த குத்து வசதி கிடையாது. ஓட்டின்னு வந்து தள்ளிக்கிறதுக்கு தேவை அதிகரித்தாலும் மண் அடுப்புகளின் விலையில் இதுவரை எந்த உயர்வும் இல்லை. ஒரு மண் அடுப்பு தற்போது 80 முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தொழிலாளர்கள் கூறுகின்றனர். இதுனா மண்ணு கூட்டி வாரணும் வந்து சேர்த்து தான் கஷ்டமாக இருக்குது. கவர்மெண்ட்டில் எதுனா ஆர்டர் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டென்ட்ரு மண் வந்து கல்லாக இருக்குது, அதனால் வேலை செய்ய முடியாதுல. ஏரி மண் தலைமலை போய் தூக்கின்னு வந்து செய்யறதுக்காக கஷ்டமாகிடுது. ஒரு நாள் வேலை செய்கிறோம், ஒரு நாள் வேலை செய்யலை. அதனால எங்கள் தொழிலும் பாதிக்கப்படுது. வேலையை செய்ய முடியல, நிறையா கஷ்டமாகுது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பொங்கலுக்கு பிறகுனா இப்போ 2-3 நாளாக கஸ்டமர் ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிங்கன்னா அடுப்பு தான் வேணும்னு. கேஸு கிடைக்காத ஜனங்க வந்து அவங்களுக்கு கடை கேட்குறாங்கன்ட்டு எனக்கு வந்து கேட்குறாங்க. நேற்று ஒரு ஆள் வந்து வீட்டானே வந்து கேட்டு போகிறாங்க. எனக்கு இப்போ ஒன்றுனா இது மண் பண்ணது உடனே எப்படி செய்து தர முடியும்? கஷ்டமாக தானே இருக்கும். ஒரு வாரம் 10 நாள் ஆகணும். அது வெறும் போய்க்கிறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. எவ்வளோ ரேட்டு விற்கிறீங்க? இது 80 ரூபான்னு கடைகளுக்கு ஏற்றுறோம். நம்ம தெருமலை எடுத்து போய் விற்றோம்னா 100 ரூபான்னு விற்போம். அவ்வளோதான். கேஸ் தட்டுப்பாடு விளையாட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை, அதே விலை தான். அதெல்லாம் விலையெல்லாம் ஏற்றலை. அதே விலை தான் இப்போ வரும். இதே நேரத்தில் மண்பாண்ட தொழிலை செய்து வரும் தங்களுக்கு அரசு வங்கிக் கடன் உள்ளிட்ட உதவிகளை வழங்க வேண்டும் என தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்கள் பூர்வீகமாக நாங்கள் இதில் தான் இருக்கிறோம், தாத்தா பாட்டங்காலத்துலேருந்து. ஆனால் அப்போல்லாம் அவங்க லைனில் அவங்க ஃபஸ்ட்டு போயிட்டாங்க. இப்போ எங்கள் காலம் வந்த பிறகு சிலிண்டர்லாம் வந்த பிற்பாடு அடுப்புக்கு நிறைய ஓடலை. இப்போ அப்படி 1-2 ஓடிங்குது. இந்த கடைங்களுக்கு கொஞ்சம் கேட்குறவங்களுக்கு அப்படி போட்டு கொடுத்துக்கின்னு
எங்கள் காலத்துங்களை ஓட்டின்னு போயின்னு இருக்கிறோம். உருவாக்கு இது வந்து கழிப்பு மண். இப்போ ஏரியிலலாம் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, யாரும் விட மாட்டேன்றாங்க. இப்போ நாங்கள் வண்டியில் இதுமாரி கோணியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னு வந்து நாங்கள் வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். வண்டியிலலாம் ஓட்ட முடியல, மண்ணுக்கு ரொம்ப கஷ்டம். எவ்வளவு மணி நேரம் ஆகுது ஒரு அடுப்பு உருவாக்குறதுக்கு? ஒரு அடுப்பு இல்லை, இப்போ தான் 10 கூட மண் வாரின்னு வந்தோம்னா ஒரு 25 அடுப்பு வரும். இப்போ அப்படி இருக்கும்போது நாங்களுக்கு 6 கோணி 8 கோணி எடுத்துன்னு வந்தால் தான் ஒரு 30 அடுப்பு 40 அடுப்பு நாங்கள் போட முடியும். ஒரு பக்கம் கேஸ் தட்டுப்பாடு மக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தினாலும் மற்றொரு பக்கம் மறைந்து போன பாரம்பரிய தொழில்களுக்கு மீண்டும் உயிர் கொடுத்து வருவது குறிப்பிடத்தக்கதாக உள்ளது. தந்தி டிவி செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து செய்தியாளர் சுதாகர். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.